ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம எடுத்த ட்ரேட் வந்து அண்ட் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிச்சா அண்ட் லாஸ்ட்டில் முடிஞ்சிச்சா அண்ட் அந்த ட்ரேடை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், நம்ம வந்து லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேட் வந்து ஏயுடி யூஎஸ்டியில் தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். அண்ட் அந்த ட்ரேடை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்ஸ். அண்ட் நம்ம வந்து நம்மளோட கிளாஸஸை வந்து அண்ட் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அண்ட் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃப்ரீ கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் வீக் வந்து நம்ம எடுத்த ட்ரேட் வந்து ஏயுடி யூஎஸ் தான் எடுத்திருந்தோம். இது வந்து எந்த இடத்துல எடுத்திருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே தான் எடுத்திருந்தோம். ஓகேவா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம். அண்ட் இது எக்ஸாக்டா வந்து இது எந்த இடத்துல எடுத்திருந்தோங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் என்ன ரீசனுக்காக எடுத்திருந்தோம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகேவா, அண்ட் ஓவராலா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஒரு நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டு இருக்குது. ஓகேவா, அண்ட் இது வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜுக்கு அண்ட் கரெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து பையிங் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிருக்கு. அண்ட் இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ரீசனுக்காக என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அண்ட் கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, அண்ட் நல்ல செல் ஆயிருக்கு, அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் செல், இந்த லோவை கட் பண்ணிட்டு பட் என்ன பண்ணிருக்கு, அகைன் மார்க்கெட் உள்ள போய் இங்க ஒரு கரெக்ஷன் கொடுத்து அகைன் மார்க்கெட் மேல பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா, அப்போ பையிங்கோட கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அகைன் பையிங்க்கு வந்து ட்ரை பண்ணுது. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவராலா இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ஜோன் ஏரியா லெவல். ஓகேவா, ஏன்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட். அங்கிருந்து மார்க்கெட் வந்து பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ விக்ஸ் வந்து வச்சிருக்குன்னு பாருங்க. இதுல வந்து மார்க்கெட் அகைன் கீழே போக முடியாம மேலே போயிருக்கு. ஓகேவா, நல்லா கீழே போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு, பட் கீழே போக முடியல. இவ்வளோ விக் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பிரேக் பண்ணிருக்கு. அப்போ கரெக்ஷனை வந்து ஒரு ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஓகேவா, இப்போ இது வந்து நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் ஜோன் ஏரியா. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ரீசன்னால நம்ம வந்து எங்க என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அண்ட் எக்ஸாக்டா இந்த லெவல்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து 15 பிப்பு வச்சிருந்தோம். அண்ட் டார்கெட் வந்து நம்ம எப்பவுமே ட்ரைலிங் தான் பண்ணுவோம். அண்ட் இப்போதைக்கு சும்மா இருக்கட்டு, நான் ட்ரைலிங்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரைஸ்ல எனக்கு க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ என்ட்ரி வந்து நமக்கு வந்து எந்த டைம்ல எடுத்துச்சு அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வரும்போது தான் கரெக்டாக என்ட்ரி நமக்கு எடுத்துச்சு. இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு எங்களோட என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அதாவது ஃப்ரைடே. ஓகேவா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அண்ட் என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துருச்சு, பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்க ஒரு நல்ல பையிங் கிடைச்சிருக்கு. இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 1:5 வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் பையிங் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நம்ம பிரைஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக 1:5 கிடைச்சிக்கும். பட் எங்களுக்கு அவ்வளோ கிடைக்கல. ஓகேவா, ஏன்னா நாங்கள் வந்து ட்ரைலிங் தான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ட்ரைலிங் வந்து ப்ராப்பராக இந்த இடத்துல நாங்கள் எங்கே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவலில் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அதாவது பிரேக் ஈவனுக்கு கொஞ்சம் மேலே ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் தான் நாங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணியிருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கரெக்டிவ் கொடுத்துருக்கு. ஓகேவா, அண்ட் நல்லா எக்ஸாக்டாக பாருங்க, இந்த இடத்துல ஒரு கரெக்டிவ் கொடுத்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் டேரெக்டாக பை ஆனதுனால அண்ட் இந்த லோக்கு கீழே வந்து நாங்கள் வந்து என்ட்ரி வந்து ட்ரையல் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்க, டைரக்டா மார்க்கெட் செல் ஆகி எங்களோட ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஓகேவா, அதாவது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் க்ளோஸ் ஆச்சு. நல்ல ப்ராஃபிட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த அக்கௌண்ட் எங்களுக்கு வந்து லாஸ்ல முடியல, இந்த ட்ரேடு வந்து எங்களுக்கு வந்து லாஸ்ல முடியல. அண்ட் ஒரு சின்ன ப்ராஃபிட்ல க்ளோஸ் ஆச்சு, அதே மாதிரி பிரேக் ஈவன்லயும் முடியல. ஓகேவா, ஓகே, இப்போ நீங்க 1:5 க்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கவர் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். பட் இது வந்து எல்லா ட்ரேட்லையும் இப்படி நடக்கும் சொல்ல முடியாது. சில ட்ரேட்ல என்ன பண்ணும் அப்படின்னா அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்து இன்னும் மார்க்கெட் வந்து பை ஆகும். அப்ப அந்த ட்ரேட்ல வந்து நமக்கு வந்து ஒரு 1:10 கூட கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயிலிங் பண்றதுனால நம்மளால 1:15 ஏன் 30 கூட நம்மளால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா, அண்ட் அந்த ரீசனால தான் நாங்க வந்து ட்ரெயிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ட்ரெயிலிங் வந்து கத்துக்கோங்க. ஓகேவா, அண்ட் சில டைம்ல இந்த மாதிரியும் நடக்கும்,
பட் அதுக்கும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நாங்க எடுத்த ட்ரேட்ல வந்து முக்கியமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இந்த ட்ரேட் தான் அப்படிங்கறதுனால இந்த ட்ரேட பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அண்ட் அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.